ஹாய், வெல்கம். டிஸ்க்ளோஷர் டே இந்த படத்தோட ரிவ்யூவை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த படம் ஹாலிவுட்டோட பிரம்மாண்ட இயக்குநர்களில் ஒருத்தரான ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அவரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகிருக்க படம். இதனால் இந்த படம் உலக லெவலில் பெரிய எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆகிருக்கு. எனக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ என்னோட எதிர்பார்ப்பை இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் ரெக்வஸ்ட் பண்ணுற மாரி என்னோட வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு சீக்ரெட் டேட்டாவை திருடிட்டு தன்னோட லவ்வரோட எஸ்கேப் ஆகுறாரு. அவரை பிடிக்கிறதுக்காக ஒரு டீம் அமைக்கிறாங்க. அந்த டீம் ஹீரோவை துரத்த ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் டிவி நியூஸ் சேனலில் வானிலை அறிக்கையை வாசிக்கக்கூடியவங்க ஹீரோயின் எமிலி பிளண்ட். அவங்களுக்கு சடனாக அவங்களுக்குள்ள சில மாற்றங்கள் உருவாகிறத அவங்க உணர்றாங்க. அவங்களுக்கு சடனாக ஏதோ சூப்பர் பவர்ஸ் கிடைக்குதோ அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிற ஒரு டீம், அதாவது ஹீரோவை துரத்திட்டு இருக்க டீம் ஹீரோயினையும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, ஹீரோ திருடிட்டு போகிற டேட்டா என்ன, ஹீரோயினுக்கு எப்படி சூப்பர் பவர் வருது, இந்த ரெண்டு ஸ்டோரியும் எப்படி லிங்க் ஆகுது, அதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் டிஸ்க்ளோஷர் டே. இந்த படத்தோட பெரிய பலமாக எனக்கு பட்டது இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள், இந்த படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். எமிலி பிளண்ட் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஜோஸ் ஓ கானர் அவர் ஹீரோ பண்ணியிருந்தாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நீட்டாக இருந்துச்சு. மற்றவங்களும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருந்தாங்க. அடுத்ததான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அவரோட படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அவர் ஹாலிவுட்டில் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணாருன்னே சொல்லலாம். அவரோட படங்களில் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிற விஷயம் நம்ம யோசிக்காத லெவலில் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். பட் இந்த படத்தில் அவர் அந்த லெவல் பெருசாக ப்ரெசன்ட் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த படத்தில் மனித உணர்வுகளுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாரி ஃபீலை உருவாக்குனுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகம் மனிதர்களுக்கானது மட்டும்தான், அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த இந்த படத்தில் அவர் ப்ரெசன்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அது சில இடங்களில் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, சில இடங்களில் சுமாராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவர் மேலே நம்ம மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருக்கோம். ஸ்பீல்பர்க் படம்னா இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணியிருக்கப்ப அந்த லெவலுக்கு இந்த படம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே நிறைய கான்வர்சேஷன்ஸ் தான் இருந்துச்சு, சில இடங்கள் மட்டும்தான் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ் இவங்க முடிச்சிருந்த விதம் எனக்கு அந்த லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஓவரால் லென்த்தை கண்டிப்பாக குறைச்சிருக்கணும். இந்த ஸ்டோரி அவுட்லைனுக்கு எதுக்கு 2.5 hours கிட்ட இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. 2 hours கிட்டேயே கிறிஸ்பாக இந்த படத்தை எடிட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். ஓவராலாக சொல்லணும்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள், படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த படம் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அப்படிங்கிற ஒரு டைரக்டருக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த லெவலில் இந்த படம் அச்சீவ் பண்ணவே இல்லை. ஒரு நார்மலான சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக தான் இந்த படம் ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது ஒரு ஏமாற்றமாக தான் எனக்கு தோணுச்சு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அந்த லெவல் சுவாரஸ்யமாக இல்லை, சில இடங்கள் மட்டும்தான் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. படத்தோட லென்த்தை கண்டிப்பாக குறைச்சிருக்கணும். இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படிங்கிற லெவலில் தான் இருக்க படம். இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. டிஸ்க்ளோஷர் டே படத்தை பற்றி என்னோட ரிவ்யூ இது. அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட ரிவ்யூவோடு சந்திப்போம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.